குழந்தைகளா, தமிழ் ஸ்டூடெண்ட் ஃபீச்சர்ஸ் 9க்கு அடுத்த எண் என்ன? பக்கம் 14. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 மேக்ஸு யூனிட் 2 நம்பர்ஸ். வாங்க. மணிகள், விரல்கள், எண். முதல்ல ஊசியில் எத்தனை இருக்குது? மணிகள் எதுவும் இல்லை. பாருங்கள், எண்ணிக்கை எவ்வளோ? எண் 0. அடுத்தது என்ன இருக்குது? இதில் எத்தனை இருக்குது? ஒரு மணி இருக்குது. ஊசியில் எத்தனை கொடுத்துருக்காங்க? ஒரு மணி கோத்துருக்காங்க. எண்ணிக்கை எண் 1. அடுத்து 2. விரல் காமிச்சிருங்க. எத்தனை கோத்துருக்காங்க? மணிகள் 2. 3 மணிகள் அழகாக கோத்துருக்காங்க. 3. 4. எத்தனை மணி இருக்குது? 4 மணிகள் இருக்குது. 5. 6 விரல் காமிங்க. இதே மாதிரி 6 மணிகள் இருக்கு. வரும் 6. 7. 8 மணிகள் இருக்குது. 9 விரல் காமிச்சிருக்காங்க. பாருங்க 9. இப்போது 9க்கு அடுத்து 1 சேர்த்துன்னா வரும்? அழகாக 10 வரும். 10 வந்துச்சுங்களா? பாருங்கள் 10. 10 என்பது 10 என்கிறோம். 10 என்பது 10 என்கிறோம். 10 ஒன்றுகள், 10 ஒன்றுகள் சேர்ந்தது ஒரு 10. 10 is read as 10. 10 is read as another read as 10. 10 ones equal to 110. 10 விரல்கள் என்பது ஒரு 10. 10 fingers equal to 110. சரிங்களா? ஆமாம். இப்போ பாருங்கள், அதிக எண்ணிக்கையில் உள்ள பொருட்களை எண்ணுவதற்கு 10 ஒன்றுக்களாக்கி தொகுப்பாக்கி ஒரு 10ஆக மாற்ற வேண்டும். அப்படியே ஒரு பஞ்சாக 10 ஆகிட்டுனா கவுண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அது எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த கேரட்டை பூமியிலேருந்து பறித்து 10 கேரட்டை அழகாக இது மாதிரி எடுத்து வச்சுட்டுனா கவுண்ட் ஈஸியாக தெரியும். 10, 20, 30, 10, 20, 30 ஈஸியாக கவுண்ட் பண்ணிடலாம். 1, 2. சரி, பார்க்கலாமா? இதுதான் பஞ்சு. தொகுப்பாக்கணும், குரூப் ஆக்கணும். 10 குரூப்ஸ். ஒரு கேரட், அங்கே பார் பஞ்சில் ஒரு கேரட் சேர்த்தாச்சு. 2 கேரட், 2 கேரட்டு, 2வது கேரட் சேர்த்தாச்சு. 3 கேரட், 3 கேரட்டு அழகாக கட்டிட்டாங்க. 4 கேரட், 4 கேரட், 5, 5, 6, 6, 7, 7, 8, 8, 9, 9, 10, 10. 10 கேரட்டும் ஒரு அதான் 10 ones equal to 110 சொல்கிறாங்க. அது மாதிரி அழகாக இல்லை ஃபஸ்ட்டில் இருக்குது 1 சிங்கிளாக இருக்கலாம். 10 onesலாம் சேர்ந்து 110s ஆகிருக்கு. அழகாக இப்படி ஈஸியாக கவுண்ட் பண்ணுறதுக்கு பயன்படும். பாருங்கள், அடுத்தது பலூனில் இருக்குது பாரு, பச்சை பலூன். அங்கே குரூப்பில் எத்தனை எங்கே இருக்குது பாருங்கள். இந்த 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. லாஸ்ட்டாக 10 பச்சை பலூன் வந்திருக்கு. இதுக்கும் பச்சை பலூன். ஸோ இப்படி இருக்கிறதுல ஈஸியாக ஒரு 10 ஒரு பஞ்சில் ஒரு குரூப்பில் 10 இருந்தால் அழகாக கவுண்ட் பண்ணிடலாம். அதுதான் 10 ones equal to 110s. அதுதான். வெரி குட்டு. நீங்களும் இது மாதிரி அழகாக குரூப் ஆக்குனா ஈஸியாக கணக்கு போட முடியும். இங்கே பாருங்கள், 10ஆக தொகுப்போமா? இங்கே பாருங்கள், உங்கள் புத்தகத்தில் ஆல்ரெடி எப்படி கொடுத்துருக்காங்க பாரு. எத்தனை பூ இருக்குது பாரு. 1 பூ, 2 பூ, 3 பூக்கள், 4 பூக்கள், 5 பூக்கள், 6 பூக்கள், 7 பூக்கள், 8 பூக்கள், 9 பூக்கள்,
10 பூக்கள். இது வந்து ஒரு குரூப் ஆகியிருக்காங்க. ஒரு 10ன்றது ஒரு தொகுப்பாக மாற்றிருக்காங்க. இங்கே பட்டாம்பூச்சி நீங்கள் அதே மாதிரி கவுண்ட் பண்ணி தொகுப்பாக்குறீங்களா, குரூப் ஆக்குறீங்களா? ஒரு பட்டாம்பூச்சி, 2 பட்டாம்பூச்சி, 3 பட்டாம்பூச்சி, 4 பட்டாம்பூச்சி, 5 பட்டாம்பூச்சி, 6, 7, 8, 9, 10, 10 butterflies are group. 10 butterflies equal to 10 ones butterfly equal to 1 tenths butterfly. அது குரூப் ஆக்கலாமா? அழகாக குரூப் ஆக்கிட்டோம் பாருங்கள். நீங்கள் புத்தகத்தில் இது மாதிரி 1 2 3 இப்போ கவுண்ட் பண்ணி குரூப் ஆக்குங்களா அழகாக. அடுத்தது இங்கே பாரு, பீஸ் தேனீக்கள். இது 10 தொகுப்பாக்கணும், 10 குரூப்ஸ் ஆக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது அழகாக குரூப் ஆக்குறீங்களா? தொகுப்பா அழகாக குரூப் ஆக்கிட்டீங்க. நீங்கள் உங்கள் புத்தகத்தில் அழகாக இது மாதிரி பண்ணுங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், கிங்ஃபிஷர் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 ones equal to 1 tenths. 10 ஒன்றுகள் ஈக்குவல் டு ஒரு 10ன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஒரு குரூப் பார்க்கலாம், தொகுக்கலாமா? 10 மீன் குத்திகள் வந்துடுச்சு. குழந்தைகளா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும். மறக்காமல் உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை அழுத்தவும். நன்றி.